நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கிரகச் சேர்க்கைகள் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இந்த கிரகச் சேர்க்கைகள் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் நடக்கிற காலகட்டம். உலக அளவில் பல மாறுதல் நடக்குது. இந்த பூமியில் இருக்கிற நமக்கு என்ன மாற்றம் கொடுக்குது? சார் அது நல்லதா கெட்டதா? நிறைய நல்லது இருக்குது, நிறைய விஷயம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்க ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க நெகட்டிவாக மாறுற மாதிரிக்கே கவனிக்கணும். அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு கர்வ், யூ டர்ன் போடுற லைஃபுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதில் உலக அளவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அரசியல் மாற்றங்கள், நிலநடுக்கங்கள், ரயில் வெப்பம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு சார் வேலை இல்லாதவர்கள் வேலையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் இந்த பிரச்சனைகள் நமக்கு சுமூக இதாக, அரசாங்கத்துக்கு எதிராகவோ சட்டத்திட்டத்துக்கு எதிராகவோ இருந்த பேச்சுகள் நமக்கு மக்களாகிய நமக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நகை விலை ஏறுது இறங்குது, அடிப்படை பொருளாதார விலை மாறுது இல்லையா? இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல பெனிஃபிட். குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்க வேண்டியது, சொத்து சம்மந்தப்பட்டது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்வர்கள் அனுகூலமான கால சூழ்நிலை வந்தாச்சு. குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி காலங்கள் இது பர்ஃபெக்டான டைம் சார். அதாவது ஏஐ டெக்னாலஜி ஒரு ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி புதன் ராகு சேர்க்கும் ரெவல்யூஷன் நடக்கும். அப்போ நம்மளோட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நம்மளோட கணக்கு வழக்குகள் இது எல்லாமே மாற்றம் அடையுது. ஆடிட்டிங்கில் புது விஷயம் வரும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி உலகில் ரீதியாக இருக்குது. நம்ம உறவுகளை சம்மந்தப்பட்டதான் ரொம்ப பார்க்கணும். சார் குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, மலை பிரதேசங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அமைப்பு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ பூர்வீக சொத்து இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனையா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு தீராத கேள்விகள், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க, இதையே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வாங்கலாமா வேண்டாமா, கடனை அடைக்க வழி என்ன? கடன் தாங்க நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, கடனுக்காக வட்டி கட்டினவங்க இதை மீண்டு வர முடியுமா இல்லையா இது ஒரு குழப்பங்கள். குடும்பத்தில் நெருக்கடியாக இருந்தவர்களை சமாளிக்கும் இந்த காலகட்டம் வந்தாச்சு சார். இந்த டைம் தாங்க அவ்வளோ கோல்டன் டைம். இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சார் பிஸ்னஸில் என்ன பண்ணலாம், வேறு சேஞ்ச் பண்ணலாமா, வேறு மாறுதல் பண்ணலாமா? இந்த கிரகச்சேர்க்கையில் கும்பத்தில் நடக்கும் பொழுது கும்பம்ங்கிறதுங்க கொட்டி கொடுக்குறதுங்க, நம்ம அள்ளிக்கிட்டு போகலாம். அது நல்ல விஷயத்தை அள்ளிக்கங்க சார். ஒரு சில விஷயம் நான் சொல்ல போகிறேன் சார், விளைவிக்கங்க, இது வேண்டாம் விட்டுருங்க. அது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது இப்படி வரும். வேண்டாம்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உலகில் ரீதியாக பல மாறுதல், செல்வ செழிப்பு, பிரச்சனைகள் எல்லாமே கலந்துருக்கும். ஒரு கலவையான மாதங்கள். என்னங்கடா நடக்குது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இதில் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இது என்ன இதுன்னு. அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட பொருளாதாரத்தில் அனைத்தும் பெனிஃபிட் அடைய இறுதியில் ஒரு பரிகாரமும் கொடுக்குறேன், பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீர்மிகு சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு 7இல் நடக்கின்ற கிரகச்சேர்க்கைகள் சூரியன், செவ்வாய், புதன், ராகு. சார் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் வந்தால் குடும்பம் செழிப்படையது. எப்படி சார்னா, சிம்ம ராசி தான் பார்த்திங்கன்னா சூரியன் சொல்லுவோம். இந்த ராசி மற்ற எல்லா கிரகத்துக்கும் மொழியை கொடுத்து வாழ வைப்பது போல் இந்த ராசி இருக்கும். ஒன்று அறிவு ரீதியாக சப்போர்ட் கொடுக்கும். திடீர் நண்பர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் இந்த ராசி ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களை ஃபஸ்ட்டு ஃபோன் கால் சிம்ம ராசிக்கு அடித்தா ஹெல்ப் பண்ணிடுவாங்க, ஐடியா ஒரு சிலர் தகவல் கொடுப்பாங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். அரசாங்கம், நிர்வாகம் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ராசிக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக இருக்கும். அதுதான் இந்த ஹைலைட். லாபம் இயற்கையாகவே இந்த ராசிக்கு உண்டு. பொறுமையாக யோசித்து செய்கிற சிம்மம் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. என்ன கொஞ்சம் பதட்டப்பட்டோ கொஞ்சம் இதாக இருந்தால் மட்டும் தான் மாட்டிக்கிறாங்க. இயற்கையாகவே இந்த ராசிக்கு அவ்வளோ வளர்ச்சி. இப்போ இந்த கிரகச்சேர்க்கையில் பார்ப்போம். முதல்ல சார் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 8இல் இருக்கார். 6, 8 சம்பந்தம்னா நிறைய பேருக்கு வேலையில் மாறுதல் ஏற்பட போதும் அர்த்தம். இப்போ வேலையில் இருக்கிறவங்களாம் கவனிக்கணும். சார் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, போகலாமா, திடீர்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படும் இந்த காலகட்டம். இதை பயன்படுத்தியவர்கள் ஜெயித்து விடுவீர்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கணும். கண்கொத்தி பாம்பாக பார்க்கணும். எங்கே வேலை, என்ன நடக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, ஒரு இன்டர்வியூ இருக்குது, இங்கே நல்லா தான் இருக்கேன், இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமா, ஃபேமிலிக்கு நல்லா இருக்குமா, என் குழந்தைக்கு நல்லா இருக்குமா, சம்பள ரீதியாக நல்லா இருக்குமா, இந்த மாதிரி ஒரு ஜாபில் ஒரு சேஞ்சு ரிஸ்க் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. சார் கிடைக்குமா? 6க்கு 2ஆம் ஸ்தானத்தில் நிறைய கிரகம் இருக்கும்போதுங்க வாய்ப்புகள் எழுதி வரும். அப்போ இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் படியும் பார்த்து தான் முடிவு எடுக்கணும். இப்போ வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு டபுள் டியூட்டி தான். என்னங்க இப்படி சொல்லுங்கள்? ஆமாம்,
6, 8 சம்மந்தப்பட்டால் ஃபாரின் டைமில் வேலை பார்க்க வேண்டி வரும். கொஞ்சம் இரவு நேரங்கள் வேலை செய்கிற மாதிரி வந்துடும். ஆனால் நிச்சயமாக வேலை உண்டு, வாழ்க்கையில் வளர்ச்சியும் உண்டு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது. திருமணத்துக்கு எப்படி சார்? திருமணத்துக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் அல்ல. மேரேஜுக்கு இந்த ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், ராகு வரும்போது திருமணத்தில் மனஸ்தாபம் தான் வரும். என்ன சார் அப்படி சொல்லணும்? நிச்சயமாக திருமணத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்துக்கலாம். இல்லை இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பாருங்கள். இந்த நேரத்தில் திருமணம் பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்றுருக்கா இல்லையா? முடிவாகுதுன்னு நினச்சேன் சார், எங்களுக்கு ஓகேன்னு சொன்னிச்சா நாங்கள் இல்லைன்ட்டாங்க. ஒரு சிலர் எப்போ பதில் என்ன, எங்களுக்கு வர ஜாதகமெல்லாம் ஒன்றும் ஒத்து வரா ஜாதகம், நினச்ச ஜாதகமே வரல, இது மாதிரி இயங்கிட்டு இருக்கலாங்க இல்லையா? ஏன்னா சரியான காலம் சொல்லி. ஆனால் குறிப்பிட்ட நான் இதுக்கு ராகுக்கு எது பரிகாரம் கொடுத்துருக்கேன். கிரகண காலகட்டத்தை அன்றைக்கி சூரிய வழிபாடு, அந்த கிரகணம் கோயில் திறக்கும்போது வழிபாடு பண்ணும்போது தந்தை வகை தோஷம், தாய் வழி தோஷம், ஏதோ ஒரு தோஷங்கள் விளக்குவது. இந்த நேரத்தில் தீர்த்தங்கள், கோயில் தீர்த்தங்கள் இல்லை வீட்டில் இருக்கிற தீர்த்தங்கள் அனைத்தும் வீட்டில் தெளித்து விடுறது. வீட்டிலே நிறைய தீர்த்த டப்பா வச்சுருப்பீங்க, தெளித்து விட்டுட்டு குளிக்கும்போது பயன்படுத்தி பாருங்கள், அந்த தோஷங்கள் விலகும். திருமணம் சம்பந்தப்பட்ட தடை விலக காலகட்டம். குறிப்பாக திருமணத்துக்கு 2வது திருமணம், அதையும் கவனமாக இருக்கணும். ஆனால் பூர்வீக ரீதியான சொத்துக்கு கோல்டன். சார் பூர்வீக ரீதியான சொத்து இருக்குது, பேசலான் இருக்கோம், கிடச்சிருமா? எழுத்து பத்திரம் போடுறான், திருத்து பத்திரம் போடுறான், நல்லபடியாக இருக்குங்க. இதே மாணவர்களுக்கு என்ன விஷயம்னா, மாணவர்கள் சார் வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாமா? பொதுவாக அரசு, அரசாங்க அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்குது. ராகு இருக்கனால கொஞ்சம் கவனித்து யோசிச்சு பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் சூப்பராக இருக்குது. இப்போ மாணவர்களுக்கு என்னென்னா, இன்டர்ன்ஷிப் மாதிரி கிடைக்குமா கிடைக்காதா? இது காலேஜ் படிக்கிறவங்களுக்கு. +1 +2 முடிக்கிறவங்க, சார் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், +2 என்ன எடுக்கலாம், காலேஜ் என்ன எடுக்கலாம், எந்த காலேஜ் எடுக்கலாம், எவ்வளோ கட் ஆஃப் வருமா வராதா, மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்துடலாமா, இல்லை ஆன்லைன் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் மாதிரி ஸ்டைலில் படிக்க வேண்டியது இருக்கா, எங்கே படிக்கணுங்கிறதுக்கு குழப்பங்கள் உண்டு. மாணவர்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பி பார்த்து தொழில் ஸ்தானம் எப்போ அப்படின்னு பார்த்து போகணும். நிறைய பேர் படிச்சுட்டு வேறு சப்ஜெக்டில் இருக்காங்க, கோட்டா கிடைக்குமா இல்லையா? அப்போ சொல்லுவோம், இந்த இந்த ஃபீல்டு இருக்குல்லையே ஜெயிச்சு வந்துடலாம். அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சார் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் 8இல் உச்சம் பெறுகிறார். 10, 8 சம்பந்தம் தவறவிட்ட வாய்ப்பை அனைத்தும் பிடிக்கலாம். சார் வேலையில் ஒரு சின்ன சிக்கலாக இருக்குது, புது விஷயம் இருக்குது. அப்போ புது ஆல்ரெடி செஞ்ச விஷயத்தை அதிகப்படுத்தலாமே தவிர புது விஷயம் வேண்டாம். புதுசாக முயற்சி பண்ணி 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலே பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும். செஞ்சதை ரிப்பீட் பண்ணலாம், புது விஷயங்கள் மட்டும் வேண்டாம். ஆனால் புது நபர்கள், அறிமுகமாக இருக்கும், அதிலிருந்து சிக்கல்கள் தீர்கிற காலகட்டம். இப்பொழுது ரொம்ப நாளாக ஒரு கோர்ட்டு கேஸு, ஒரு பிரச்சனை, டிஸ்பியூட் மீண்டு வர காலகட்டம் உண்டு. சார் பணம் வருமா வராதா? சார் பொதுவாக கூட்டு என்ற விஷயமும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும், உங்களுக்கு யார் தர வேண்டிய பணம் தருகிற காலகட்டம். லோன் கிடைக்கும், லோன் அடைக்க வாய்ப்பு உண்டு, உங்களுக்கு தரேன்னு உறுதி கொடுத்த வாய்ப்புகள் உண்டு. ஒன்று சொத்து ரீதியாக, பூர்வீக ரீதியாக ஏதோ ஒரு வகையில் வர வாய்ப்புண்டு. உங்களுக்கு விளம்பரப்படுத்த வேண்டிய காலகட்டம். ஆன்லைன், சோஷியல் மீடியா இந்த மாதிரி இருக்குது. ஒன்று வேலையோ பிஸ்னஸோ விளம்பரங்கள் கொடுத்து உங்களே வளர்ச்சி அடைய வேண்டிய காலகட்டம். இப்போ கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் ஒன்று கிடைக்குங்க. கோயில் கும்பாபிஷேகம் இருக்குது, ஹில் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்குது, கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய நிறைய வேண்டுதல் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றும் காலகட்டம். சொந்த பந்தத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். ஹெல்த் தான் பார்த்துக்கணும். ராசி உணவு சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும். பொதுவாகவே இந்த டக்குன்னு கொஞ்சம் கிராக் ஆகிறது, கரண்ட்டு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்க்கணுங்க சார். ப்ளஸ்ஸு அதெல்லாம் ப்ளஸ், இது கவனிக்க வேண்டியது. உங்கள் லைஃப் பார்ட்னரை, அதாவது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் அவங்க கணவர், அவரிடம் பொறுமையாக பேச, இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து பொறுமையே சேர்த்து வைக்கக்கூடியது. இந்த நேரத்தில் முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள்லாம் கொஞ்சம் பண்ணிக்கங்க, மாறுதல் ஏற்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் முதல் மேல் புனையாக இருப்பதால் கவனமாக பயன்படுத்தி வெற்றி வகை சூடுங்கள்.